திருச்சிற்றம்பலம். துணை திருமின்மலர்பாதங்கள் மெய்மிகுன்றாமொழிக்கு துணை முருகாயிரம் நாமங்கள் முன்பு செய்த பணிக்கு துணையவன் பன்னிருதோடும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் சிங்கோடமும் மயூரமுமே. எல்லாம் வல்ல வழிபடி கடவுளாக முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் நீல நினைந்து வணங்கி மலைய திருநாட்டிலே வினாம் என்று சொல்லுகின்ற இந்த நகரிலே ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கு நகரத்தாரால் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அருள்மிகு தண்டவாணி கடவுள் திருக்கோயிலுடைய வளாகத்திலே அரிநாத பெருமானுடைய 5ஆம் ஆண்டு பெரும் விழாவானது இன்று சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய எல்லாம் சொல்வது போல என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று சொல்வதற்கேற்ப ஒரு புண்ணியத்தினுடைய பயனாக இந்த இடத்திலே வந்து பேசுவதற்கெல்லாம் உள்ள இறைவன் கூட்டி வைத்திருக்கின்றார் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்காக பாரத பூமி என்று சொல்லுகின்ற ஆன்மீக மண்ணிலே இருந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கின்ற நம்முடைய பாராட்டிற்குரிய பொற்களி கவிஞர் பேராசிரியர் சோசோமி மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களே இந்த நாட்டிலே பல்வேறு இடங்களில் எல்லாம் இந்த விழாவை சிறப்பான முறையிலே நடத்துவதற்கு பெரும் துணையாக இருப்பவர் நம்முடைய மருத்துவர் ஜெயபாலன் வள்ளியப்பன் அவர்களே, இங்கு சிறப்பான முறையிலே திருப்புகளை எல்லாம் இன்னுசை வடிவிலே வழங்கிய எங்களுடைய ஓதுவார் கோவை முருகன் ஜெகநாதன் அவர்களே, எங்களோடு வந்திருக்கின்ற என்னுடைய அக்கா கௌமார செல்வி மரகதம் அம்மையார் அவர்களே, இங்கு பகுதியிலே இருந்து மருத்துவர் மட்டுமல்ல சமய எழுச்சியையும் அன்பர் பெருமக்களை எல்லாம் அழைத்து இங்கே அலக்ஸ்டாரிலே இருந்து ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச விழாவிற்கு பல்லாயிரக்கணக்கான மக்களை எல்லாம் நெறிப்படுத்தி அழைத்து வருகின்ற மருத்துவர் ராமசாமி ஐயா அவர்களை, புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கின்ற ரவிசங்கர் அவர்களை, இந்த திருக்கோயிலுடைய தற்போதைய தலைவராக இருக்கின்ற அரங்காவலராக இருக்கின்ற PRC வீரப்பன் அவர்களே, இங்கு பெரும் திரளாக கூடியிருக்கின்ற அடியார்கள் மக்களை, இந்த விழாவை ஆண்டுதோறும் ஒருங்கிணைந்து நடத்திக் கொண்டிருக்கின்ற முருக பிரவீண அவர்களே, அவர்களோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற முருகபக்தர் பேரவையைச் சார்ந்த அன்பர்கள் மக்களே, அனைவருக்கும் உடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3வது முறையாக இந்த நகரத்திற்கு ஒரு வருகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. சென்ற முறை வந்த பொழுது மீனாட்சி சுந்தரம் திருக்கோயிலில் நடைபெற்றது, அதன் பின்பு ஒரு மண்டபத்தில் நடைபெற்றது. அதன் பின்பு ஒரு முறை சுற்றுலாவாக வந்து சென்றோம். இன்று 4வது முறை என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே ஒரு சிறப்புடையதாக இருக்கின்றது. இந்த இடத்திலே ஒரு வாரமும் குழந்தைகளுக்கெல்லாம் திருப்புகள் சொல்லிக் கொடுப்பது ஒரு பெருமைக்குரியதாக இருக்கின்றது. பள்ளியிலே சென்று கற்கின்ற கல்வி நம்முடைய வாழ்வியலுக்குரியதாக இருக்கின்றது. சமயத்தையும் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் அறத்தையும் கற்றுக்கொள்வதற்குரியதாக இருப்பது சமய கல்வியாக இருக்கின்றது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு கொடுத்து சென்று பெரும் கொடையாக இருப்பது சமயங்களாக இருக்கின்றது. சமயம் என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, மனிதனை மனிதனாக, மனிதனை மாமனிதனாக, மாமனிதனை தெய்வ நிலையிலே அறநிலையிலே உயர்த்துவதற்குரியதாக இருப்பதுதான் சமயமாக இருக்கின்றது. வாழ்க்கை என்பது ஒரு வெறும் கடிகாரம் போல சுற்றிக் கொண்டிருப்பதல்ல, ஒரே நிலையிலே இருந்து ஒரே இடத்திலே இருந்து ஒன்றையே சிந்தித்துக் கொண்டிருப்பதல்ல. பல நல்ல அறங்களையும் நமக்கு முன்னோரெல்லாம் கொடுத்திருக்கின்ற சிறப்பு வேறு எந்த மொழிக்கும் கிடைக்கவில்லை என்று நினைக்கின்றோம். இந்த உலகத்திலே எத்தனையோ மொழிகள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது.
5 மொழிகள் மிக மூத்த மொழிகள் என்று சொல்லுவார்கள், லத்தீன் உள்ளிட்ட மொழிகள் எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அதிலே தோன்றிய இலக்கியங்களும் அதில் தோன்றிய மற்ற வரலாறுகள் எல்லாம் அழிந்து விட்டது. ஆனால் நமக்கு இந்த பெருமை 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய வரலாற்றை பேசிக் கொண்டிருக்கின்றோம், அடித்துக் கொண்டிருக்கின்றோம், அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற பெருமை நமக்கு மட்டும்தான் உரியதாக இருக்கின்றது. திருக்குறளை எடுத்துக்கொண்டால் 2050 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கின்றது. அதே சமகாலத்துக்குரியதாக இருப்பது திருமுருகாற்றுப்படையும் அதற்கு சமமான காலமாக போற்றப்படுகின்றன. தொல்காப்பியமும் நமக்கு அதற்கு உட்பட்ட காலமாக சொல்லப்படுகின்றன. அப்படி வரலாற்றுக்கு உட்பட்டவர்களாக நம்முடைய பெருமைக்குரியதாக இருப்பது நம்முடைய தமிழ் மொழியாக இருக்கின்றது. முத்தமிழ் என்று சொல்லுவார்கள். இயல், இசை, நாடகம் என்று சொல்லுகின்ற வகையிலே முத்தமிழாக போற்றப்படுகின்றது. இந்த முத்தமிழுக்கு உரிய கடவுளாக போற்றப்படுகின்ற கடவுள் முருகக் கடவுளாக இருக்கின்றார். முருகக் கடவுளுடைய பெருமை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய அருளாளர்கள் போற்றி இருக்கின்றார்கள். அப்படி அந்த முருகக் கடவுளை மிக அதிகமாக நேசித்தவர்கள், வாசித்தவர்கள், அவர்களோடு ஒன்றியவர்கள் யார் என்று பார்த்தால் நகரத்தார்கள் தான் முருகப்பெருமானோடு ஒன்றியவர்களாக இருக்கின்றார். திருமுறைகளை சொல்லுகின்ற பொழுது ஒன்றி இருந்து நினைவுகள் உண்டமக்கு ஓணமில்லை என்று சொல்லுவது போல் இறைவனோடு முருகனோடு ஒன்றியவர்கள் நம்முடைய நகரத்தார் என்று பார்க்கின்ற பொழுது பெருமைக்குரியதாக இருக்கின்றனர். அவர்கள் வாணிகம் செய்வதற்காக தங்களுடைய நாட்டிலே, நம்முடைய தமிழகத்திலே இருந்து புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளுக்கு சென்றாலும் கூட வெறும் வாணிகத்தை மட்டும் செய்யவில்லை. தேடி வந்த பொருளை அந்த தங்களுடைய பூர்வ இடத்திலே அவர்கள் அழகான கோயில்களை அமைத்தார்கள். அவர்கள் புலம்பெயர்ந்து வந்த நாட்டிலே இந்த இடத்திலே 16க்கும் மேற்பட்ட முருகப்பெருமானுடைய ஆலயத்தை அமைத்து இன்றும் சிறப்பான முறையில் வழிபாடு நடத்தி வருகின்றார்கள். இந்த திருக்கோயிலை பார்க்கின்ற பொழுது மிக அழகாகவும் சிறப்புடையதாகவும் நாம் பார்க்கின்றோம். இப்பெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த காங்கிரீட் கட்டடங்களாக இருக்கும். ஆனால் இது நகரத்தாருக்கே உரிய அந்த பழமையான அந்த வேலைப்பாடுகளோடு பார்க்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றன. அழகான அந்த பழைய காலத்தில் இருக்கின்ற மர வேலைப்பாடுகள், அங்கே இருக்கின்ற ஓவியங்களை எல்லாம், மேலே பார்க்கின்ற ஓவியங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ரவிவர்மாவினுடைய ஓவியம், மிக பழமையான அந்த ஓவியங்களை எல்லாம் சேகரித்து இன்றும் அது பழமை மாறாமல் அதை பாதுகாத்து வைத்திருக்கின்ற பெருமை நமக்கு. அதுதான் கலை. நாமெல்லாம் என்ன நினைப்போம், பழைய வீட்டில் இருக்கிறத பழக்காயிடுச்சுனதையெல்லாம் தெரிஞ்சுட்டு புதுசு வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்றவர்கள் என்ன நினைப்பார்கள், ஒரு சிறு குண்டூசியாக இருந்தாலும் கூட இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடியே பெரியவங்கள்லாம் தயாரித்தார்கள் என்று அதற்கு ஒரு அட்டை எழுதி வைத்து அதற்காக ஒரு காசை பெற்றுக் கொண்டிருப்பார்கள், ஒரு கண்காட்சியாக வைத்திருப்பார். ஆனால் நம்முடைய மூதாதையர்கள் நமக்காக விட்டு சென்றிருக்கின்ற இந்த பெருமை நமக்கு தெரிவதில்லை. அவர்களெல்லாம் வந்து பார்த்து வியந்து படையப்பட்டவர்களெல்லாம் ஒரு 500-1000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இப்படிப்பட்ட கட்டடங்களை எல்லாம் அமைத்திருப்பார்கள் என்று, எப்படி இப்படிப்பட்ட கட்டட வல்லுநர்கள், பொறியாளர்கள் எல்லாம் இருந்திருப்பார்கள் என்று வியந்து பார்க்கின்றார். தஞ்சை பெருவுடையாரை பார்க்கின்ற பொழுது நமக்கு எவ்வளவு வியப்பாக இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கட்டட பொறியாளர் இந்த கோயிலுக்கு வரைபடத்தை அமைத்திருப்பார். இந்த இடத்திலே இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும். நம்முடைய பழைய வீடுகளை எல்லாம் போய் பார்த்தா தெரியும். நகரத்தாருடைய வீட்டில் எப்படி தொட்டிக்கட்டு வீடாக, கோயிலும் கூட தொட்டிக்கட்டு கோயிலாக அமைத்திருக்கின்றார்கள். நீர் சேகரிப்புக்காக எப்படி வைத்திருக்கின்றார்கள். அப்படி நம்முடைய முன்னோர்கள் இறை வழிபாட்டையும் வாழ்க்கை நெறியையும் இணைத்து வாழ்ந்த பெருமைக்குரியவர்களாக தெரிந்திருக்கின்றார்கள். ஆனால் காலப்போக்கிலே இந்த உலகில் மாயையிலே சிக்கியிருந்து இதுதான் வாழ்க்கை என்கின்ற நெறியிலே அவர்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நம்முடைய மருத்துவர், உடற்பிடி மருத்துவர் மட்டுமல்ல, உள்ளப்பிடி மருத்துவராக இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களை மீண்டும் சமய நெறியிலே மக்களை எல்லாம் ஈர்க்க வேண்டும். ஈர்த்தென்மை ஆட்கொண்ட எந்தை பெருமானை என்று மணிவாசக பெருமான் சொல்லுவது போல மீண்டும் நம்முடைய சமய நெறி தலை தோங்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய மருத்துவ பணிகளுக்கு இடையிலே ஈப்போவிலே அழகான முறையிலே அருணிநாத பெருமானுடைய விழாவை வெறும் விழா மட்டுமல்ல, ஏதோ மேடையிலே வந்து பாடிவிட்டு பேசிவிட்டு செல்வதில் அந்த கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள்.
அன்று 30 குழந்தைகளோடு அமுத வகுப்பிலே தொடங்கிய அந்த வகுப்பு இன்றைய காலகட்டத்திலே 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அந்த வகுப்பிலே சிறு குழந்தைகளிலே இருந்து மேல் வகுப்பு படிக்கின்ற குழந்தைகள் எல்லாம் அந்த சமய கல்வியை கற்றுக் கொண்டிருப்பது ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடிகின்றது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆங்கில வழிபெற மொழிதான் நம்முடைய வாழ்வியலுக்குரியது, இதெல்லாம் படித்தால் நம்முடைய வாழ்வுக்கு என்ன கிடைக்கும் என்கின்ற சிந்தனை மேலோட்டம் நம் இடத்திலே ஓங்கி இருக்கின்றன. பொருள் தேடுவது, வேலை வாய்ப்பை தேடுவது, அதுதான் வாழ்க்கை என்கின்ற நிலையிலே இருந்து அவர்கள் குழந்தைகள் இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு அவர்கள் அதை ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது கடந்த 5 ஆண்டுகளாக இதுபோல பினாங்கிலேயும் அலெக்சாக்கிலேயும் கோலாலம்பூரிலேயும் இப்படி கேமரூனிலும் இப்படி பல்வேறு இடங்களிலே இந்த முருக பக்தியை வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அவர்கள் தொடங்கி இந்த பயணமானது இன்று வெற்றிகரமாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரங்காவலரை கேட்டுக்கொள்வது இது தொடர வேண்டும், இன்னும் சிறப்பான முறையில் நடக்க வேண்டும். அங்கே நடப்பது போல இன்னும் ஒரு 2 நாட்கள் குழந்தைகளுக்கு அமுத வகுப்புகள் நடக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் அவர்கள் கொடுக்க வேண்டிய பொருள் எது? செல்வம் எது? செல்வத்தூர் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தூர் எல்லாம் தலை என்று சொல்வது போல நாம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய செல்வம் அறிவு செல்வமாக, ஆன்மீக செல்வமாக இருக்கின்ற கருத்துக்களை நாம் குழந்தைகளுக்கு விதைத்து விட்டு சென்றால்தான் நம்முடைய பாரம்பரியம் பாதுகாக்கப்படும், நம்முடைய கோயில்கள் பாதுகாக்கப்படும், நம்முடைய அறிவாளர்கள் எல்லாம் அருளிய திருமுறைகளும் திருப்புகளும் திவ்ய பிரபந்தங்களும் அருள்பாடல்கள் எல்லாம் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அருணாத பெருமான் பாடிய அழகான பாடலை நம்முடைய பிரவீணா அவர்கள் பாடினார். பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கலிய வழிபட்டவா சென்றடா அவிமேல் ஆட்சி பணியை இதழையை அம்புலியின் கீற்றை புனைந்து வருமான் குமாரன் திருவாகரனே என்று சொல்வது போல இறைவன் தன்னுடைய தலையிலே சூடியிருக்கின்ற அந்த கங்கை ஏதோ உலகத்திலே தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றல்ல, வெளியிலே இருக்கின்ற ஒரு அழுக்கு மட்டுமல்ல, உள்ளத்திலே இருக்கின்ற அறியாமையாகிய அழுக்கையும் நீக்கி நாம் பேரின்பத்தை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இறைவன் கங்கையை சூடி இருக்கின்றார் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட வழிபாட்டிலே அழகான முறையிலே குழந்தைகளுக்கு எல்லாம் திருப்பூர் சொல்லிக் கொடுக்கின்றார் என்று பார்க்கிறோம். குழந்தை நன்றாக பாடினார், அவளை ஊக்கப்படுத்த வேண்டும். அதுதான் அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற செல்வத்திலே உயர்ந்த அறிவு செல்வமாக இருக்கு. இப்படி செல்வங்களிலே பார்க்கின்ற பொழுது பார்க்கின்றோம் அதிகமாக மகளிர்கள் இருக்கின்றார்கள். வழிபாட்டிலே நாம் பெரிய புராணத்தில் பார்க்கின்ற பொழுது காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு தெரியும், ஔவையாருடைய வரலாறு எல்லாம் தெரியும். முருக அடியார்களிலே ஒரு அம்மையார் இருந்தார். பிரவீணா இருப்பது போல இந்த இடத்திலே அவர்கள் சொன்னார், ஐயா அவர்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தினார்கள், அதன் காரணமாக நாங்கள் எல்லாம் முருக வழிபாட்டிலே நாங்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அதுபோல ஒரு முருக அம்மையார் என்கின்ற ஒரு அடியார் இருந்தார். அந்த அம்மையாருக்கு வேத மந்திரம் ஒன்றுமில்லை, வெறும் முருகனுடைய நாமத்தை சொல்லுகின்ற பெருமை ஒன்றுதான் அவர்களுக்கு இருந்தது. இது போல இருக்கின்ற ஒரு இளம் வயது பெண் எப்பொழுது பார்த்தாலும் முருகா 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 என்கின்ற நாமத்தையே சொல்லிக் கொண்டிருப்பார். முருகா எனும் நாமங்கள் என்று சொல்வது போல அந்த அம்மையாருக்கு வேத மந்திரம் எது என்றால், முருகப்பெருமானுடைய நாமத்தை சொன்னால் நமக்கு வருகின்ற அத்தனை முனைகளும் நீங்கும் என்கின்ற உணர்வை உணர்ந்திருந்தார். ஆகவே என்ன செய்தார் அந்த அம்மையார்? எப்பொழுதும் குழந்தை பருவத்திலே இருந்து இளம் பருவமாக வளர்ந்திருக்கின்ற பருவம் பொழுது எப்பொழுது பார்த்தாலும் இல்லத்திலே இருக்கின்ற பொழுது எப்பொழுது பார்த்தாலும் அவருக்கு தன்னுடைய மூதாதையரை சொல்லிக் கொடுத்து அந்த முருகப்பெருமானுடைய நாமே வேத வாக்காக இருந்தார். முருகாயும் நாமத்தை எப்பொழுதும் இடையராக சொல்லிக் கொண்டே இருப்பார். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற காலத்திலே இந்த பெண்ணுக்கு உரிய காலத்திலே திருமணம் நடைபெற்று விடுகின்றது. திருமணம் முடிந்து அவர் புகுந்த வீட்டுக்கு செல்கின்றார். அப்பொழுதும் அங்கே சென்று பார்க்கின்ற பொழுது தான் பார்க்கின்ற பொருளுக்கு பார்க்கின்றதையெல்லாம் முருகா இங்கு வாழ்வது முருகா என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார். எப்படி அப்புதடிகளாருடைய வரலாற்றிலே பார்க்கின்றோமே, அப்புதடிகளால் தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற அழகின்ற கருவிக்கும் குழந்தைக்கு மூத்த திருநாவுக்கரசு, சிறிய திருநாவுக்கரசு, அழகின்ற படிக்கும் திருநாவுக்கரசு, தண்ணீர் பந்தலுக்கு திருநாவுக்கரசு, இப்படி எல்லா பொருளுக்கும் திருநாவுக்கரசு என்று சொல்லுவது போல பார்ப்பது போல நம்மையாரும் தான் வீட்டிலே இருக்கின்ற எல்லா பொருளையும் முருகா இங்கு வா, ஆடு மாடாக இருந்தாலும் முருகா இங்கு வா என்று அழைத்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பிலே செய்து கொண்டிருக்கின்றார். புகுந்த வீட்டிலே அவர்களுக்கு எல்லாம் ஒரு என்ன இந்த பெண்ணு இப்படி இருக்கு, வர வேற யாரை பார்த்தாலும் முருகா முருகான்னு சொல்லிட்டே இருக்குது, இதுக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு வருத்தப்படுகின்றார்கள். பக்கத்துல வீட்டில் இருக்கிற கம்மல் இருக்க மாட்டாங்க பெண்மணிகள். இந்த பெண் யாரோ வேறொரு
மணாளனுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறது, வேறொரு ஆடவருடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்று வீட்டிலே சொல்லிவிடுகின்றார்கள். கணவனும் அந்த கணவனுடைய அம்மையார் என்ன செய்கின்றார்கள், ஒரு கத்தியை எடுத்து வந்து அந்த அம்மையாருடைய கையை வெட்டி விடுகின்றார்கள். அந்த அம்மையார் அதை பற்றி கலங்கவில்லை. அப்பொழுதும் முருகப்பெருமானுடைய திருநாமத்தையே முருகா முருகா என்ற நாமம்தான் அந்த பெண்ணுடைய காதில் வாயிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. தன்னுடைய கரம் போய்விட்டது என்று கலங்கவில்லை. அப்பொழுது முருகப்பெருமானுடைய திருவருளால் இந்த பெண்மணியினுடைய கை ஒட்டிவிட்டதாக வரலாற்றிலே பார்க்கின்றோம். என்னுடைய தொண்டபாணி சார்ந்த 108 முருக அடியாருடைய வரலாற்றிலே சொல்லுகின்ற பொழுது இந்த முருக அம்மையாருடைய பெருமையை சொல்லுகின்றார். ஆகவே முருகா என்று சொல்லுகின்ற நாமத்தினுடைய பெருமை எவ்வளவு சிறப்புடையது என்பதை நம்முடைய அறிஞான பெருமாள் சொல்வது போல முருகா என்னும் நாமங்கள் முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல்தன் உணர்வும் தருவாய் பொருளும் கவரும் புவியும் பரவும் குருபொங்கவை என்குண பஞ்சரணை என்று சொல்லுவது போல சிறப்புடையதாக போற்றப்படுகின்ற பெருமை இந்த முருகப்பெருமானுக்கு உண்டு. அந்த வகையிலே முருகப்பெருமானுடைய நாமத்தில் எல்லாரும் வழிக்கு துணையாகவும் மொழிக்கு துணையாகவும் இந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நகரம் இங்கு இருப்பதை காட்டில் வெளிநாட்டில் இந்த நகரத்திற்கு ஒரு சிறப்பு எல்லாரும் தெரிந்திருப்பார். இங்கு இருக்கின்ற அந்த உற்சவ பெருவிழாவானது இந்த தைப்பூச விழாவின் போது உடைக்கப்படுகின்ற தேங்காயினுடைய பெருமை இந்த நாட்டில் மற்றவர்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவார். இந்த நாட்டிலே இவ்வளவு தைப்பூச விழாவிற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்து இந்த பெருவிழாவை எடுக்கின்றார் என்று இந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அங்கு இருக்கின்றவர்களெல்லாம் ஆச்சரியப்படுவார். அப்படி இங்கே இருக்கின்றவர்கள் எப்பொழுதும் முருகனையை நினைத்து போற்றுகின்ற சிறப்புடையவர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு இந்த திருக்கோயிலில் விழா நடைபெற்றிருப்பது சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. இந்த விழா நடப்பதற்கு துணையாக இருந்த திருக்கோயிலுடைய அரங்காவலர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பான முறையிலே நடத்தி இருக்கின்ற பினாங்கு அருணிநாத பெருமானுடைய விழா அமைப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி எல்லாரும் நெடுந்தொழியிருக்கின்ற தண்டபாணி கடவுளுடைய பேரல் கருணையினாலும் வழிபடுகிறவர்களாகிய முத்தமை கடவுள் முருகப்பெருமானுடைய திருவள்ளாலும் எங்களுடைய ஆதி குழுவினர் திருப்பெருந்திரு ராமானுசாமியுடைய குருவல்லாலும் எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்து நிறைவு செய்கின்றனர்.